இன்றைக்கி ட்ரேடிங் ஃபார் பிக்னஸ் எபிசோட் 2 ஹவு த ஸ்டாக் மார்க்கெட் ஒர்க்ஸ். நீங்கள் ஒரு யூஸ்ட் பைக் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் அதை யார் செல் பண்ண போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. சேம் லைக் திஸ், செல்லருக்கும் யார் வாங்க போகிறாங்கன்னு தெரியாது. ஸோ இந்த இடத்துல ஒரு இன்டர்மீடியேட்டாக ஆக்ட் பண்ணுறது தான் OLX. சேம் லைக் திஸ், இன்டர்மீடியேட் ஆப்ஸ் லைக் க்ரோ, ஜெரோதா இதெல்லாம் ஒர்க் ஆகுது. நீங்கள் டேரெக்டாக கம்பெனிக்கிட்ட போய் ஷேர்ஸ் வாங்க மாட்டீங்க. இன்ஸ்டீட் நீங்கள் இந்த க்ரோ இல்லை ஜெரோதா ஆப்பில் பை பட்டன் ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த பட்டன் கிளிக் பண்ணோடனே ஃபஸ்ட்டு ப்ரோக்கர் கிட்ட போகும். ப்ரோக்கர் முடித்ததுக்கப்புறம் NSE இல்லை BSEக்கு அனுப்புவாங்க, விச் மீன்ஸ் த எக்ஸ்சேஞ்ச் இன் இந்தியா. உங்களுக்கு மேட்சிங்கான செல்லரை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் ஆகும். மேட்சான செல்லர் கண்டுபிடிச்சோடனே அங்கேருந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க அந்த ஸ்டாக்ஸை. அவ்வளோதான், ஒரு ட்ரேட் கம்ப்ளீட் ஆகிரும். சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நீங்கள் ரிலையன்ஸோட ஷேர் ஒன்று வாங்கணும்னு டிசைட் பண்ணுறீங்க. கரண்ட் ப்ரைஸ் 1500 அஸ்யூம் பண்ணலாம். நீங்கள் க்ரோ அப் ஓப்பன் பண்ணி பை கிளிக் பண்ண உடனே க்ரோ அதை ரிசீவ் பண்ணுவாங்க. அங்கே ரிசீவ் பண்ணி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் NSE ஆர் BSEக்கு சென்ட் பண்ணுவாங்க. அங்கே லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருப்பாங்க. அங்கே போயிட்டு உங்களோட 1500 டீலுக்கு ஏதாவது மேட்சிங் இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்படி ஏதாவது மேட்சிங் இருந்தது அப்படின்னா அந்த ஸ்டாக்கை உங்களோட நேமில் மாற்றிடுவாங்க.